கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். கரூரில் கோயில் இனாம் நிலம் தொடர்பான போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து போராடிய கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியை காவல்துறையினர் கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் கோயில் இனாம் நிலம் தொடர்பான போராட்டத்திற்கு பொதுமக்களுடன் ஆதரவு தெரிவித்து போராடிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சரையும் கைது செய்திருக்கின்றனர் காவல்துறையினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரையும் கைது செய்திருக்கின்றனர் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜித்குமார் வழங்கிக்கலாம். அஜித்குமார், இந்த தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் சரவணன். கரூரை அடுத்துள்ள வெண்ணமலை அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்கள் கோயிலை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆயிரக்கணக்கான இருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தலைமுறையாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் வெண்ணமலை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கின் உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அந்த கோயிலில் இனாம் கோரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டவர்களை தொடர்ந்து அகற்றி வருகின்றனர். இதனால் கடந்த பல வருடங்களாக அப்பகுதி மக்களுக்கும் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. அதே போல கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறநிலையத்துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஒரு இனாம் கரூர் இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட கூறப்படும் கண்ணம்மாள் என்பவரின் வீட்டில் சீலை கொண்டபோது அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாது அனைத்து கட்சிகள், அதாவது காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சியினர் என அனைத்து கட்சியினரும் பிரிந்து அப்பகுதியில் தர்ணா போராட்டம் நடத்தியதால் அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு எதுவும் செய்யாமல் திரும்பி சென்றனர். இந்நிலையில் இன்று காலை இந்த கண்ணம்மாள் வீடு அமைந்துள்ள சின்னவங்குடி கொண்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் வீட்டை சீல் வைக்க முயன்ற போது, அதாவது உதவி ஆணையர், இந்து சமயத்துறை உதவி ஆணையர் அம்மணிகாசன் தலைமையில் அதிகாரிகள் சீல் வைக்க முயன்ற போது காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அனைத்து கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து இந்த அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த உடன்படிக்கையும் ஏற்படாததால் காவல்துறையினர் முன்னாள் எம்பி ஜோதிமணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள், அதே போல தாவேகா, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளை கைது செய்து அழைத்து சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த பின்னர் எதிர்கால அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை சீல் வைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கும்பலாக சென்று கரூர் தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலைகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. போலீசார் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் உடன்படாததால் போலீசார் குண்டுக்கட்டாக சாலை மறியல் போராட்டம் செய்தவர்களை அரசு கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்திற்காக கரூர் மட்டுமல்லாது புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் பல பகுதிகளில் இருந்து போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அஜித்குமார்.